இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீட்டுக்கு நீ வந்ததுல இருந்து நான் கூட உனக்கு ஒரு வேலை சொன்னதில்ல. இவ யாரு? இப்ப கையில கட்ட முளைக்க இல்ல பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. வீரா விடுங்க விடுங்க விடுங்க. வீரா, நீ இந்த மாவட்டத்தோட கலெக்டர். இவ்ளோ கஷ்டப்பட்டு கம்பீரமா இந்த இடத்துக்கு வந்திருக்க. உன்னை பார்த்தாலே இவ்ளோ பெரிய பெரிய அதிகாரிங்க கூட எழுந்து நிப்பாங்க. அப்படிப்பட்ட உன்னை இவ வச்ச ஆள் மாதிரி வேலை வாங்கிக்கிட்டு இருக்கா. தப்பு வீரா. இப்படிலாம் உன்னை யாரும் பண்ணக்கூடாது. நீ ஏன் வீரா பொறுத்துக்கிற? வலிமா, நான் வெளியில கலெக்டரா இருந்தாலும் வீட்ல நானும் ஒரு மருமக தானே. இல்ல வீரா, நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஆற மாட்டேங்குது. என்னதான் நீ இந்த வீட்டு மருமகளா இருந்தாலும் அவ வந்து உன்னை வேலை வாங்குவாளா? நேத்து வந்தவ, அவளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுறா. நீ ஏன் வீரா அவளை பொறுத்துக்கிற? பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. யார் யார்கிட்ட எல்லாம் பொறுத்து போகணும்னு ஒரு வரமுறை இருக்கு. இவகிட்ட எல்லாம் நீ வாயை மூடிட்டு போகணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. நீங்க ஏன் இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது நம்ம வீடு. நான் இப்போ கழுவுன பாத்திரம் எல்லாம் நம்ம யூஸ் பண்றது தானே. கலெக்டர்னா வீட்டு வேலை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன? இல்லல, விடுங்க வீரா. அது நீயா செய்யணும், மத்தவங்க. இப்ப நான் பாத்திரம் கழுவ முடியாதுன்னு அவகிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவ என்ன செய்வா? அத அப்படியே விட்டுருவாளா என்ன? அத கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனையாக்குவா. நிச்சயமா நம்ம வீட்டு நிம்மதியை தான் அவ கெடுப்பா. எனக்கு நம்ம வீடு நிம்மதியா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எவ்வளவு வேணாலும் விட்டு கொடுத்து போவேன். அவ புதுசா பிரச்சனையை உருவாக்க நாம காரணமா இருக்க கூடாதுல வலிமா. அதனாலதான். அதுக்காக நீ எவ்வளவுதான் வீரா கேட்டுப்ப? பாத்துக்கலாம் வலிமா, விடுங்க. மாமா உட்காரு 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 உட்காரு. வீரா, எப்ப நீ இந்த வீட்டுக்குள்ள மருமகளா அடியெடுத்து வச்சியோ அப்பவே என் குடும்பத்தை யாராலையும் பிரிக்க முடியாதுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த நம்பிக்கை நீ காப்பாத்திக்கிட்டு இருக்க. உன் இடத்துல வேற யாரு இருந்தாலும் இந்த அளவுக்கு பொறுமையா பொறுத்து போக மாட்டாங்க. மாமா, பொறுமைங்கிறது ஒரு பெரிய ஆயுதம். அத சரியான நேரத்துல எல்லாருமே பயன்படுத்தணும்னா குடும்பத்திலயும் சரி, நாட்டிலயும் சரி, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமா.